ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அன்னூர் எப்படி இருக்கீங்க? வாங்க, இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம். என்ன இதுன்னு உங்களுக்கு விவரமாக விலாசமாக சொல்கிறேன். இப்போ உங்கள் உடம்புல இருக்க ரத்தம் நல்லா இருக்கா கெட்டு போச்சா, இவர் உடம்புல இருக்க ரத்தம் நல்லா இருக்கா கெட்டு போச்சா, என் உடம்புல இருக்க ரத்தம் நல்லா இருக்கா கெட்டு போயிடுச்சான்னு அந்த மிஷின் தான் இப்போ நாங்கள் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கழட்டி புது ஜாமான் போட்டாச்சு. நான் லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன், ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. இது பிளட் டெஸ்ட் பண்ணுறோட பாடியோட மோட்டார். பாடி காட்டுற ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. பார்த்திங்களா, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மோட்ரு இருக்குது. இந்த மோட்ரு தான் கெட்டு போச்சு. ரத்தத்தை செக் பண்ணி இங்கே மோட்டருக்கே நோவு வந்துட்டு. அப்படி இந்த மோட்ரு உடம்புல அப்படி வருதுன்னா அது கார்பனோட ப்ளஸ் இங்கே டச் ஆகுறதுனால தான் இப்படி வருது. அதை நம்ம தலைவர் ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிடுவார். டாக்டர்லாம் நம்ம உடம்புல இருக்க நோயை கண்டுபிடிப்பார். இவர் அந்த மிஷினோட நோயை கண்டுபிடிச்ச ஆளு. டாடான், இதுதான் பிளட் டெஸ்ட் பண்ணுற கருவி. இதை தான் அந்த மோட்டரை உருட்டிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, கையில் மொபைலை வச்சு அதை செக் பண்ணி பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய விஞ்ஞானி பார்த்தீங்களா. எனக்குமே புரியல அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. அதில் பார்க்காரு, நான் அவங்க காட்டுற அவர் என்ன பார்க்காருன்னு தெரியுதுங்களா. உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்கிறக்குள்ள அவர் ஃபோன் எடுத்துட்டார் கையில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை இப்போ முடியாது. ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. இவர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன செஞ்சு டக்குன்னு கரண்டு போச்சு. இவங்க அந்த கரண்டு போச்சு அந்த பக்கம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல், ஏன்னா மெயினில் செக் பண்ணி இதை நாங்கள் எப்போ வேலை பார்க்கும்போது இன்சார் இதில் செக் பண்ணால் நாங்கள் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இதில் செக் பண்ணோம். இது இன்சர் இது மெயின் முடிச்சு எல்லாம் ஃபிட்டிங் பண்ண பின்ன தான் இதில் நாங்கள் செக் பண்ணுவோம். இது சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதில் செக்கிங் பண்ணும் போது இது முடித்த பின்ன நாங்கள் டைரெக்டாக என்ன செஞ்சோம், இதில் போட்டு செக் பண்ணிக்கிருந்தோம். கரண்டு போச்சு. அப்போ இவர் என்ன செஞ்சுட்டார், இதுதான் ப்ளக் எடுத்து விட்டுட்டார். கரண்ட் போன வகத்தை இவர் நினச்சார் 5 நிமிஷம் கழிச்சு தான் கரண்ட் வரும்னு விட்டனால சடன் இப்படி கரண்ட் வந்த உடனே இந்த கோல்டன் கலராக தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது காமிட்டர். இது சடன்னு தீ பிடிச்சோன்னே உள்ளே இருக்கிறது ஸ்பாயில் ஆகிட்டு அது வெடிச்சதுனால இந்த வேலை இப்போ அவ்வளோதான். நீங்கள் புதுசாக இதெல்லாம் அவுட்டு புதுசாக எல்லாமே ஃபிட்டிங் பண்ணுவோம். இதுதான் இதோட ரீசன். நீங்கள் நினைப்பீங்க இதுனா பெருசாக சுவிட்ச் போர்டாக காட்டி செய்கிறான்னு. இதுவும் சுவிட்ச் போர்டு தான். நாங்கள் அந்த வேலைக்காக இது இன்சராகவும் இது மெயினாகவும் நாங்கள் செஞ்சு தயார் பண்ணி வச்சனால தான் எங்களுக்கு லைன் காட்டி. இதில் குத்துனோன்னா தெரிஞ்சிடும் இதில் என்ன பிரச்சனை. இதில் குத்துனா தெரியும், டைரெக்டாக இதில் குத்துனா ஸ்பாட் ஆயிரும். இதுதான் பிரச்சனை. இனி அடுத்து இது 2 நாள் ஆகுதா 3 நாளான்னு தெரியல. இனி அடுத்து செய்யும் போது கண்டிப்பாக இதோட வீடியோ போடுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். சரி, வந்ததுக்கு நீங்கள் எதுவுமே பார்க்கணும்னு வருத்தப்படாதீங்க. எப்பவும் போல் இந்த ஃபேனை நாங்கள் ஃபிட் பண்ண போகிறோம். அதோட ஸ்டார்டர் இங்கே இருக்குது, ரிங் இங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக தெரியும் சரிங்களா. இது தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மோட்டரில் ஒரு சின்ன வேலை இருந்தது. ஒரு வயர் கட்டாக இருந்து வயரை போட்டாச்சு, அவ்வளோதான். அது காட்டுற மாதிரி பெருசாக இல்லை. இதில் நம்ம பேரிங் செட் பண்ணியாச்சு. இனி அதை போட்டு அடின்னு அடித்து ஃபிட் பண்ணிடலாம். மும்பையிலேருந்து இப்போ லேசாக பனி விழுற மாதிரி இருக்குது. சாயங்காலம் 6:45 இருக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாது, வேலை நின்று போச்சு. அதுக்காக இந்த வீடியோ பார்க்காம போயிடாதீங்க, தள்ளிவிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடியும் போது நாங்கள் என்ன செஞ்சு போடுறோம், அதுதான் அதோட பிரச்சனை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். ஓகே, பாய். மீண்டும் நல்ல சந்திப்பில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.